இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நன்னாரி சர்பத் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நன்னாரி சர்பத்துக்கான சிரப் நீங்களே எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அந்த சிரப்பை வச்சு தான் நம்ம 1 லிட்டர் அளவுல எப்படி நன்னாரி சர்பத் செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ இந்த மாதிரி நீங்க 1 லிட்டர் அளவுல செஞ்சுட்டு பாட்டில் பண்ணி கூட நீங்க தாராளமா சேல்ஸ் பண்ணலாம். சில் பண்ணிட்டு ஐஸ் கட்டி ஆட் பண்ணாம சில் பண்ணிட்டு நீங்க சேல் பண்ணலாம். அதை எப்படி பண்ணணும்னு தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 1 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். 1 லிட்டர் அளவு தண்ணிக்கு நான் வந்து நீங்க வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 எலுமிச்சம்பழம் வந்து நீங்க புழியணும். அதாவது 2 எலுமிச்சம்பழத்த நான் புழிஞ்சுட்டேன். இப்ப இதுல வந்து இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழிக்கரண்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4 குழிக்கரண்டி அளவுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 ml பக்கம் வந்துரும் உங்களுக்கு. பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இதை நீங்க உடனே சர்வ் பண்ணணும் அப்படின்னா ஐஸ் கட்டி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உடனே சர்வ் பண்ண போறதில்ல, அதனால நான் ஐஸ் கட்டி ஆட் பண்ணல. இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நான் சப்ஜா விதைய ஊற வச்சிருந்தேன், அதையும் நான் ஆட் பண்ண போறேன். சப்ஜா விதைய ஆட் பண்ணிட்டு நான் வந்து இதை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா சில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சர்வ் பண்ண போறேன். நீங்க வந்து உடனே சர்வ் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இதுல தாராளமா ஐஸ் கட்டியை போட்டுக்கோங்க. ஐஸ் கட்டியை போட்டுட்டு அதை அப்படியே நீங்க உடனே நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து உங்களுக்கு கலர்லயும் கிடைக்குது. கலர் ஆட் பண்ணாங்கன்னா அந்த கலர் ஆட் பண்ண நன்னாரி சிரப் நீங்க வாங்கினீங்கனாலும் அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம செஞ்ச நன்னாரி சர்பத் எந்த ப்ரிசர்வேட்டிவும் போடாம எந்த ஒரு வித கலரும் ஆட் பண்ணாம அந்த நன்னாரிலேருந்து சிரப் எடுத்தது, அந்த சிரப்பை வச்சு தான் நம்ம இந்த நன்னாரி சர்பத்தை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நீங்க பாட்டில் பண்றீங்க அப்படின்னா இதை ஃபுல்லா நல்லா சில் பண்ணிருங்க. ஒரு 4 to 5 hours நல்லா சில் பண்ணிட்டு நல்லா பாட்டில்ல 100 ml பாட்டிலோ 200 ml பாட்டிலோ ஃபில் பண்ணிட்டு அதை நல்லா பேக் பண்ணிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அந்த ஸ்டிக்கர்ல வந்து உங்களோட FSSAI நம்பர் போட்டுருங்க. இப்போ நிறைய பேர் வந்து தேங்காய் பால் சேல்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாட்டில்டு ரோஸ் மில்க் இந்த மாதிரி எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நீங்க இந்த நன்னாரி சர்பத்தையும் ட்ரை பண்ணலாம் பாட்டில்ல. இப்போ இந்த பாட்டில்ல பேக் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு ஐஸ் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஐஸ் பாக்ஸ்ல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல கூலிங் வந்து மெயின்டைன் ஆகும். ஒரு 4 ஹவர்ஸ்க்கு நீங்க செஞ்சுட்டு 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. நல்ல ஒரு கூலிங் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஐஸ் பாக்ஸ்ல வச்சுட்டு நீங்க சேல்ஸ் பண்ணலாம் தாராளமா. சேல்ஸ் பண்ணீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியது தான். இந்த சம்மர் சீசன்ல நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ஜூஸ் பிஸ்னஸ் தான் இந்த நன்னாரி சர்பத்து. அதுவும் சிறப்பும் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் உங்களுக்கு இன்னும் நல்லாவே கிடைக்கும். அந்த சிறப்பையும் நீங்க அப்படியே உங்க கடைகளில் வச்சு சேல் பண்ணலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பிசினஸ் கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட கோவை சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றி நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இது எங்களுக்கு சிறு புன்னகையுடன் வெற்றி பாதையை காட்டிடும் உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.